ஹாய் ஹாய்ஸ், நான் உங்கள் நிலா. இன்றைக்கி ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு ஊரில் 4 நண்பர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போய் வேட்டையாடணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் 4 பேருமே வேட்டைக்கு கிளம்பிட்டாங்க. போகிற வழியில் 4 பேருமே 4 பக்கமும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அதில் ஒரு நண்பர் மட்டும் மற்ற 3 நண்பர்களையும் தேடி தேடி காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் வந்துட்டார். ரொம்ப களைப்பு, பசி, தாகம், நிறைய பயம். ரொம்ப சோர்ந்து போய் ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டாரு. அது ஒரு கற்பக மரம். நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே நிறைவேற்றி கொடுக்குற ஒரு சக்தி வாய்ந்த மரம். ஆனால் அது அவருக்கு தெரியாது. ரொம்ப தாகமாக இருக்குதேன்னு நினச்சாரு. கொஞ்சம் தண்ணி கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு நினச்சாரு. பார்த்தா பக்கத்துலேயே ஒரு சுனை தெரிஞ்சது. உடனே போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து திருப்பி அதே மரத்துக்கடியில் உட்காந்துட்டாரு. கொஞ்ச நேரத்துலேயே அவருக்கு பசியும் வந்தது. ஏதாவது சாப்பிட கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு நினச்சாரு. உடனே அந்த மரத்துலேருந்து சில பழங்கள்லாம் கீழே விழுந்தது. அவருக்கு இருந்த பசியிலும் களைப்பிலும் அது என்ன பழம் எதுவுமே அவர் யோசிக்கவே இல்லை. அந்த பழங்களை எடுத்து சாப்பிட்டாரு. அவரோட நண்பர்களையே தேடி தேடி அலைஞ்ச களைப்பு, உண்ட மயக்கம், தூக்கம், கண்ணை சொக்கிட்டு வந்துச்சு. அடடா, இப்போ பஞ்சு மெத்தையோட ஒரு கட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சாரு. உடனே பக்கத்தில் ஒரு பஞ்சு மெத்தையோட கட்டில் வந்துருச்சு. உடனே ஏறி படுத்துட்டாரு. காலெல்லாம் வலிக்குது. அந்த காலத்தில் எப்படி அரசர்களுக்கெல்லாம் காலமுத்தி விட ஒரு பணிப்பெண் இருப்பாங்க, அந்த மாதிரி இப்போ ஒரு பணிப்பெண் இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்னு நினச்சாரு. உடனே ஒரு பணிப்பெண் வந்துட்டாங்க. பணிப்பெண் காலமுத்தி விட நல்லா அசந்து தூங்கினாரு. திடீர்னு அவருக்கு முழிப்பு வந்துருச்சு. என்னடா இது, நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்குது. ஒருவேளை இது பேய் பிசாசோட வேலையாக இருக்குமோ? காட்டுக்குள்ளே தான் நிறைய பேய் பிசாசு இருக்குன்னு சொல்லுவாங்களே, அப்போ இதெல்லாம் பேயோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு அவர் நினச்சாரு. சட்டுன்னு அங்கே ஒரு பேய் வந்துருச்சு. அதான் கற்பக மரமாச்சே, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதானே கொடுக்கும். உடனே அந்த பேயை பார்த்து பயந்துட்டு ஒருவேளை அந்த பேய் நம்மளை முழுங்கிடுமோ அப்படின்னு நினச்சாரு. அதே மாதிரி அவரை அந்த பேய் முழுங்கிடுச்சு. மற்ற 3 நபர்களும் அதே மரத்துக்கிட்ட வந்தாங்க. அவங்களுக்கும் பசிச்சுது. பழங்கள் கீழே விழுந்தது, சாப்பிட்டாங்க. சுனை நீரில் தண்ணி குடித்தாங்க. அவங்க 3 பேரும் பேசிக்கிட்டாங்க. நம்ம ரொம்ப நேரம் ஆச்சு, ரொம்ப தூரமாக நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் நம்ம தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம எப்படியாவது வீட்டுக்கு போனால் பரவாயில்லன்னு நினச்சாங்க. உடனே கற்பக மரம் அவங்களோட வீட்டுக்கு அவங்கள கொண்டு போய் சேர்த்துருச்சு டக்குன்னு. ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்திங்கன்னா, பசிக்குதுனாரு, பழங்கள் கிடைச்சது, தண்ணீர் கிடைச்சிது, தூங்க கட்டல் மெத்தையெல்லாம் கிடைச்சிது. அதே சமயம் அவர் தொலைஞ்சு போனால் தன் நண்பர்களை கேட்டிருக்கலாம். சப்போஸ் நினச்சிருந்தாருன்னா நண்பர்கள் கிடச்சிருக்கலாம். அதேமாரி டக்குன்னு வீட்டுக்கும் போயிருக்கலாம். ஆனால் அவர் எல்லாமே எதிர்மறையாக நினச்சாரு. அதனால தான் அவருக்கு அந்த கதி நடந்தது. 2வதாக வந்த நபர்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கும் பழங்கள் கிடைச்சிது, தண்ணி கிடைச்சிது. அவங்க நினச்சிருக்கலாம், அவங்களுக்கு அந்த பதட்டத்துலேயும் பயத்துலேயும் வீட்டுக்கு போகணும்னு மட்டும்தான் நினச்சாங்க. அதனால் டக்குன்னு வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம கெட்டது நினச்சா நமக்கு கெட்டது மட்டும்தாங்க நடக்கும். நம்ம நல்லது நினச்சா நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. தனுஷ் சார் சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான். நல்லது நினச்சா நல்லது தான் நடக்கும். நமது எண்ணங்கள் நல்லவையானால் எண்ணம் போல் வாழ்வு அமையும். உன் எண்ணம் போல்தான் உன் வாழ்க்கை அமையும். வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.